வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாத கிரக அடைவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன், 11இல் புதன், சுக்கிரன், 12ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான மாத கிரக அடைவுகள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலைமையில் இருக்கிறார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி வக்ரம். சனின்றவர் பார்த்திங்கன்னா தொழில்காரகன், அடுத்து கர்மகாரகன் கூட. அந்த கர்மகாரகன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு நிவர்த்தி பரிகாரம் செய்யணும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குண்டான இந்த கால சூழ்நிலையில் ஒரு வேலையில் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த ராசி அதிபதி, துலாம் ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால கிட்டத்தட்ட அந்த மாதம் முழுவதுமே 25 நாட்கள் முழுவதுமே இந்த ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி, ஏன்னா கடந்த ஒரு 2 மாதத்தில் அவர்கள் சுக்கிரனாகப்பட்டவர் 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் வீற்றிருப்பார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலில் ஒரு நிலையான ஒரு தன்மை பெற்று இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது லாபத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழிலில் லாபம் ப்ளஸ் அடுத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ஒரு மாற்றத்தின் காரணமாக அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு நிறைய வருமானம் தடைபட்டு இருந்திருக்கும். அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே கடந்த ஒரு 6 மாத காலமாக வராமல் தேங்கியே இருந்திருக்கும். அது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அந்த ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் சென்று வேலைக்கு போகணும், அடுத்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு உயர் படிப்புலாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியும் ஆகப்பட்ட அந்த சனி பகவான், அந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில், அதாவது குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறார். முயற்சி ஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும், செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி, வாக்குஸ்தான அதிபதி, தனஸ்தான அதிபதியாக அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்த பணவரவுகள் எல்லாமே ஏதாவது ஒரு விரய செலவுகளுக்கோ இல்லை மருத்துவ செலவுகளுக்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. குடும்ப ஒற்றுமை நிலவுவதற்கு சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும், கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது தேவையில்லாத விதண்டாவாதம் இப்படியா இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் செய்ய போகிறார்.
இருக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் வேலையில் நிறைய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சக ஊழியர்கள் கூட ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், அவர்கள் உங்களுக்கு ஒரு தோதுவாக இல்லாத கூடிய ஒரு நேரம்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ அந்த சக ஊழியராகப்பட்ட அந்த அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் அடுத்து போகக்கூடிய இடத்துல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையும் கிடைப்பதற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த சக ஊழியர்கள்னு சொல்லும்போது அதற்குண்டான காரண கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கிரனோட ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் அந்த சக ஊழியர்களிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு வருவதற்கும் அவர்களால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு அலுவலகத்தில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நிலையற்ற ஒரு வேலையின்மையாக இருக்கும். ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, ஒரு நிலையற்ற ஒரு வேலையாக இருக்கும். என்னைக்கு தான் நம்ம நிரந்தர வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போயிருக்குது. அடுத்து திருமண ஏற்பாடுகளில் தடைகள் அதிகமாக இருந்திருக்கு. இந்த துலாம் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் அந்த திருமண உறவுல சில கசப்பு தன்மைகளை சந்திக்க நேரிடும். இப்போ தான் புதிதாக திருமணம் ஆயிருக்கு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான சில கசப்பான அனுபவங்கள் நடைபெறுவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தற்காலிகமானது தான். இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா இதை தலையில் ஒரு பாரமாக சுமந்து கொள்ளாமல் இந்த துலாம் ராசி என்பர்கள், ஏன்னா இவர்களுடைய ஒரு பொதுவான குணங்களே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதையே நினைச்சு அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைத்து அதை பெரிதாக ஆக்கிடுவாங்க. நீங்களே அதை பெருசாக ஆக்கிடுவீங்க. அதனால இப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் குறைவு, இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு நினைத்து நீங்கள் அதை கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமையாகட்டும், அடுத்து அந்த திருமண வாழ்க்கையாகட்டும் ஒரு இனிப்பான அனுபவங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக கல்யாணமான தம்பதிகளுக்கு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய குடும்ப அந்யோன்யத்தில் கொஞ்சம் கசப்பு உணர்வுகள் ஏற்படக்கூடும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை தொடர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கின சூழ்நிலையில் அடுத்து ஒரு திருமணத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதா, ஏற்கனவே அமைந்த வாழ்க்கையாகப்பட்டது நிறைய சண்டை சச்சரவுகளோடும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளோடும் நம்ம பிரிஞ்சிட்டோம், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை எட்டாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதற்குண்டான ஒரு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுக்கோங்க. உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எந்த விதமான ஒரு திருமணம் பண்ணுனா நல்லா இருக்கும். சில பேருடைய ஜாதகப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி மாறி நீங்கள் திருமணம் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸியாக திருமணம் பண்ணணும், அடுத்து குழந்தை இருக்கிறதோட அந்த டைவர்ஸியை நீங்கள் கல்யாணம் பண்ணுனீங்க நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விதவையா இருக்கக்கூடியவர்களை, கணவனை இழந்து மனைவியை இழந்து இருக்கக்கூடியவர்களை திருமணம் பண்ணனா நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு ஜாதக அமைப்பிற்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சில பொருத்தங்கள் தான் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையுமே நீங்க பார்த்து அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம சொல்லணும்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் தொழிலாளர்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது தொழிலாளர்கள் நிலையாக இல்லாமல் ஒருத்தர் வராங்க இன்னொருத்தர் போகிறாங்க, அதற்குண்டான வேலையை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாமல் நீங்களே அதற்குண்டான பழுவை ஏற்று ஒரு நடத்தக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. எவ்வளவோ சம்பளம் கொடுத்தும் வேலை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. ஆனால் அதற்கு உண்டான ஒரு பணியாட்கள் உங்களுக்கு அமைவதில்லை. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மந்தமான ஒரு சூழ்நிலை மாறி இப்போ சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கும், அடுத்து உங்களுக்கு பணியாட்கள் ஒரு நிரந்தரமாக அமைவதற்கும் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீங்கள் வெளிநாட்டில் வீடு வாங்குவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக உங்களுக்குன்னு ஏதாவது சில செலவுகளை செய்வதற்கும் உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தான அதிபதி அங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாகனம் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் நல்ல ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் மாலையோ இல்லை வெண்ணெயில் அந்த வெண்ணெய் சாத்தி அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இருக்கக்கூடிய தடைகள், திருமண தடைகள், குழந்தை பேரில் பிரச்சனை, குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெண்ணெய் நேர்த்திக்கடன் செய்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. நீங்கள் துலாம் ராசி என்பர்களாக இருந்து இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.